அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th காமர்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு கொஷின் என்னென்ன வருங்கிறத பார்க்கலாம். 12th காமர்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் மார்ச் 24ல் என்னென்ன கேட்பாங்கங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? யூனிட் 1ல் சாப்டர் 1, 2, 3 3 லெசன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் லெசனில் 2 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 2 கொஷின்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். அடுத்து சாப்டர் 2 and 3 இருக்குது. அதில் 3 கொஷின்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வரலான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்புறம் பாருங்கள் 7th லெசன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் இருக்குது, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்டு கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இது 3லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அதே போல் சாப்டர் 8 பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபியும் பவர்ஸ் ஆஃப் செபி எல்லா கொஷின்லேயும் இந்த கொஷின் இருக்கும். அதனால் இந்த கொஷின்லேருந்து ஒரு கொஷின் வரலாம். அந்த ஸ்டார் போட்டிருக்கேன் இல்லையா, ரெட் கலரில் ஸ்டார் இருக்குது பாருங்கள். அது என்னென்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசனுங்கிறதுக்காக. சரியா? இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். இந்த மாதிரி போட்டிருக்கிறது கொஞ்சம் கவனம் அதிகமாக கொடுத்து படிச்சுக்கிட்டிங்கனாக்கா இதில் கொடுத்துருக்க கொஷின்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஓகேவா? வாங்க அடுத்து சாப்டர் 10. சாப்டர் 10ல் 3 கொஷின்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஒரு கொஷின் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர் 17 டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது 2 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் வரும். நெக்ஸ்ட் சாப்டர் 9 மைக்ரோ மேக்ரோ. கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து இந்த கொஷினில் ஒன்று வரும். அப்படி இல்லாட்டி 12th சாப்டர் இருக்குது இல்லையா, 20th சாப்டர், அதில் 2 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 2 கொஷின்லேருந்தும் ஒரு கொஷின் வரும். நெக்ஸ்ட் 8th யூனிட் 8 2 லெசன் தான் இருக்குது, 21, 22. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 21ல் 2 கொஷின் இருக்குது, 22ல் 3 கொஷின் ஒன்று சொல்லிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சாப்டர் 26ல் 2 கொஷின் இருக்குது. 2 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் வரலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 27 and 28ல் டோட்டலாக 5 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 5லேருந்து ஏதாவது ஒன்று வரலான்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர் இம்பார்ட்டன்ட் கொஷின். அந்த லெசன் நம்ம சாப்டர் வைஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை இல்லாமல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே படிச்சிங்க. இதில் ஒரு 8 கொஷின் இருக்குது. 8லேருந்து படிச்சிங்கன்னா ஒரு 2 கொஷின் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பார்த்துங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹவு கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட் 4th கொஷின் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின். அப்படி இல்லாட்டி வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அது கேட்கலாம். லாஸ்ட்டில் 7th கொஷின் இருக்கு இல்லையா, டிஸ்கஸ் த சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை உமன் என்டர்பிரனர். அந்த கொஷின் 2 கொஷின் ரொம்ப எதிர்பார்க்குறேன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. 8 கொஷினும் படிச்சுக்கோங்க. அது 8ம் படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த 2 கொஷின்ஸ்னாலும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் கொஷின்ஸ். அது கொஷின் மட்டும் இருக்குது. இதில் டிஃப்ரென்ஷியேட் கொஷின்ஸ் டோட்டலாக 7 இருக்குது. ஆல்ரெடி நான் கொடுத்த யூனிட்டை இல்லாமல் ஒரு 7 இருக்குது. இந்த 7லேருந்து ஏதாவது ஒரு 2 கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து பார்த்திங்கனாக்கா மேனேஜ்மெண்ட்டுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் உள்ளது எனி 3 கொடுத்துருக்கலையே 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். நியூ இஷ்யூ மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் அடிக்கடி கேட்டுட்ருக்கிறது. அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் கேட்டுட்ருக்காங்க. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் மார்க்கெட்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை படிச்சிங்கனாலே உங்களால் சென்டம் மார்க் எடுக்க முடியும். இதை நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த ரெட்டு சிம்பிள் எதுக்காக போட்டிருக்கேன்னாக்கா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த மாதிரி போட்டிருக்கிறது. அந்த லெசனை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த கொஷின்லேருந்து ஒரு கொஷின் வரும். நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் எழுதுங்க. லாஸ்ட் எக்ஸாம். ஸோ பொறுமையாக எழுதுங்க. அவசரப்பட்டு டென்ஷனில் எழுத வேணாம். எல்லோரும் சென்டம் மார்க் எடுக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட்.